எல்லாருக்கும் வணக்கம். வசூல் டிரைவில் கோல்ட் லோன் ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்குங்க. இந்த வீடியோவில் எப்படி கோல்ட் லோன் கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ண உடனே அமைப்புகளில் லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லைன் கிளிக் பண்ணிங்கன்னா லைனில் ஏற்கனவே தினசரி, வாரம், மாதம் அதெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இப்போது நீங்கள் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு லைன் க்ரியேட் பண்ணும்போது லைன் வகையில் நகைக்கடன் கோல்ட் லோன் அப்படின்னு புதுசாக ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்கு இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா நகை லைன் வகை வந்து நகைக்கடன் வச்சுட்டு நான் சும்மா ஒரு லைன் பேர் வந்து கோல்ட் லோன் கொடுக்குறேன். நான் அவ்வளோதான். வட்டி நூற்றுக்கு நீங்கள் கொடுக்குறதுனா கொடுத்துக்கங்க. மீதி ஐட்டம்லாம் இது மட்டும் கொடுத்துட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா புதுசாக ஒரு லைன் க்ரியேட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நகைக்கடன் அப்படிங்கிற டைப்புக்கில் கோல்ட் லோன் வந்துடும். இப்போது உங்களுக்கு நகைக்கடன் இருந்துச்சுன்னா மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைப்புகளில் நகைக்கடன் அப்படின்னே ஒரு இது வந்துடும். ஓகேங்களா? இப்போ அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் நகை வகை, அதாவது நீங்கள் அடகு வைக்க அவங்க கஸ்டமர் அடகு வைக்க கொடுக்குற பொருள் என்ன அப்படின்னு கேப்சர் பண்ணணும் இல்லைங்களா? ரிங்கா, செயினா, இல்லை வந்து நெக்லஸா, இல்லை ஏதோ ஒரு ஐட்டம் என்ன வளையல் என்ன கொடுக்குறாங்களோ அந்த ஐட்டத்து பேரை வந்து இங்கே நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே ஏற்கனவே ரிங்கு, செயின்னு மட்டும் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி கடன் கொடுக்கறதுன்னு பார்த்துடலாம். வரவு பக்கத்துக்கு உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு கோல்டு லோனை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா கடன் வழங்கு பக்கத்தில் நான் ஏற்கனவே ஒரு வாடிக்கையாளர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் வாடிக்கையாளர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வாடிக்கையாளரை டச் பண்ணும்போது இப்போது புதிய நகை வகை அப்படின்னு கேட்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ புதிய நகை வகையில் இப்போ வகையில் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துடலாம். அதில் கிராஸ் வெயிட் வந்து அந்த ரிங் வந்து ஒரு பவுன் இருக்குது அப்படின்னா நெட்டு வெயிட் அப்படிங்கிறது 1 பவுன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி செயினும் கொடுக்குறோம் அப்படின்னா செயின், அதுக்கப்புறம் அந்த செயின் வந்து 3 பவுனு, அதில் கல்லெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 3 பவுனுன்னா 24 கிராம் அப்படின்னு போட்டுக்கலாம். அதில் கல்லெல்லாம் சேர்த்து கல்லை மைனஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 கிராம் தான் இருக்குது அப்படின்னா இங்கே 20ன்னு கொடுத்துக்கலாம். செயின் வந்து ஒரு செயினா 2 செயினா எவ்வளோ அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ தொகை வந்து இப்போ இந்த 4 பவுனுக்கு நம்ம ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. மகிமை இல்லை, வட்டி 100க்கு ஒரு ரூபா வட்டிக்கு கொடுக்குறோம் அப்படின்னா 5ஆம் தேதி கணக்கு வைக்கிறோம். இப்போது ஆவண விபரம் அப்படிங்கிறதுல ஆட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நகையை ஃபோட்டோ எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த அந்த ஃபோட்டோவுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் சமர்ப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கடன் க்ரியேட் ஆகிடும். நீங்கள் கொடுத்த உடனேயே இமீடியட்டாக நீங்கள் வந்து இப்போ இந்த 1 லட்ச ரூபாயில் மாதத்துக்கு வட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 5ஆம் தேதியிலேருந்து கடைசி தேதி பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் வட்டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ரூபா அப்படின்னு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடலான்னா சமர்ப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவர் கையில் 99,000 கொடுத்துட்டோன்னா லோனு க்ரியேட் ஆகிடும். மற்றபடி இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாதம் வட்டி இருக்குது இல்லைங்களா, மாதம் வட்டி வர வச்சுக்கலாம், கடன் வர வச்சுக்கலாம். ஸோ மாதம் வட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கோல்டு லோனும் இருக்கும். என்ன ஒரே ஒரு சேஞ்ச் அப்படின்னா மாதம் வட்டிக்கு விட ஜாஸ்தியாக என்ன கோல்டு அப்படிங்கிறது வாங்குகிறோம். அது இல்லாமல் அந்த கோல்டுடைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ரிப்போர்ட்டு எல்லாமே மாதம் வட்டிக்கு என்னென்ன ரிப்போர்ட் இருக்கோ, திட்டம் இருக்கோ அது அப்படியே அப்ளிகபிளாக இருக்கும். நீங்கள் ரிப்போர்ட்டில் இப்போ பிளானில் போனீங்க அப்படின்னா இப்போ மாதம் வட்டி நகைக்கடன் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கோல்டு லோனில் ரிப்போர்ட் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த கடனில் 1.25 வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டில் வட்டி வரவு 1000 ரூபா, கடன் வந்து 1 லட்சம் என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறது இந்த டீட்டெயில் எல்லாமே வந்துடுங்க. நீங்கள் மாதம் வட்டி வீடியோ இன்னொரு வாட்டி பாருங்கள். கோல்டு லோன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியணுன்னா மாதம் வட்டி வீடியோவை பார்த்தீங்கன்னா எப்படி கடனை க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிற விவரம்லாம் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கு. அதை ஒரு வாட்டி பார்த்துக்கங்க. நன்றி.